என்னென்ன சேஞ்சஸ் நடந்தது, எந்த மாற்றம், என்ன விஷயம் பண்ணா எந்த மாதிரி சேஞ்ச் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் அவங்க வந்து கிளீனா அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த எனர்ஜி கோர்ஸ் அப்படிங்கிற புக்கை வந்து நம்மளுக்கு டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனா ஐஸ் கட்டி தான் அந்த நீராவி, எல்லாமே ஒண்ணுதான். அது வந்து கண்டென்ஸ் ஆகும்போது அதனுடைய மாலிகுல்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு டென்ஸ் மேட்டரா நமக்கு வந்து கிடைக்குது இல்லைங்களா, அதை தான் அவங்க சொல்றாங்க. எனர்ஜியால உருவாக்கப்பட்ட, எப்படி நம்ம வந்து ஒரு லெகோஸ்ல வந்து பில்டிங் கட்டணுமோ அந்த மாதிரி எனர்ஜியால உருவாக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட நம்ம ஒரு மல்டி டைமென்ஷனல் பீயிங் அப்படிங்கிறாங்க. அந்த உயில்ல வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, இருக்கிற எல்லா எஸ்டேட்டும் எல்லா ப்ராப்பர்ட்டியும் என்னுடைய 2 பிரதர்ஸ் மேல மட்டும்தான் எழுதி வச்சிருந்தாரு. எஸ் மாஸ்டர்ஸ், எல்லாருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். நம்ம வந்து எனர்ஜி கோட்ஸ்ங்கிற புக் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, இன்னைக்கு 2வது நாள். இப்போ நம்ம நேத்து பார்த்தது என்னன்னா, ஆர்த்தர் சூய் மார்டர் அவங்க வந்து ஒரு டாக்டர், கைரோபிராக்டிஸ் டாக்டர். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவேக்கனிங் நடக்குது. அவங்க மெடிடேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அவேக்கனிங் நடக்குது. அதுல அவங்க வந்து இந்த பூமியில இருந்து மேல வந்து பறக்குற மாதிரியும், அவங்க உடம்பு ரொம்ப லைட்டா, ஆல்மோஸ்ட் அவங்க உடலை வந்து அவங்க ஃபீலே பண்ணல. அந்த ஒரு ஒளி ஒளி கற்றுக்குள்ளார ஒளி 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 கீற்றுக்குள்ள ஒளி கீற்றா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது. ஓகேங்களா மாஸ்டர்? ஸோ அதுல இருந்து அவங்க வந்து அவங்க லைஃப், அந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க லைஃபை எப்படி அணுகுனாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது, அதுக்கப்புறம் அவங்க நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வர பேஷண்ட்ஸ்க்கு, அவங்களுடைய கிளைண்ட்ஸ், அவங்க கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க கிட்ட எல்லாம் வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடந்தது, எந்த மாற்றம், என்ன விஷயம் பண்ணா எந்த மாதிரி சேஞ்ச் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் அவங்க வந்து கீனா அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த எனர்ஜி கோர்ஸ் அப்படிங்கிற புக்கை வந்து நம்மளுக்கு டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்களுடைய நேற்று இன்ட்ரோடக்ஷனா பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து புக்குள்ளார போலாம் மாஸ்டர். ஸோ இதுல அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நேத்தே வந்து அவங்க சொன்னாங்க, நம்ம பிரச்சனைகளை வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டே பார்க்க கூடாது, எல்லாத்தையும் ஒரு எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற ஒரு டோன்ல தான் நம்ம வந்து அந்த ஆட்டிடியூட்ல தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அதை தான் அவங்க வந்து இன்னைக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி வந்து பெயின்ல இருந்து பிளிஸ்ஸா வந்து மாறுச்சு அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. நேத்து சொன்ன மாதிரி அவங்க வந்து எல்லாமே எனர்ஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து அப்படிதானே கேட்டு வளர்றாங்க. ஸோ அதேதான் அவங்க சொல்றாங்க. ஸோ இப்ப எல்லாமே வந்து எனர்ஜி தான், இன்க்ளூடிங் இப்ப அவங்க எழுதியிருக்க இந்த புத்தகம் ஆகட்டும், நம்ம பேசுறதாகட்டும், எல்லாமே எனர்ஜி தான். நம்ம இந்த வந்து ஆடியன்ஸ் கிட்ட அவங்க சொல்லும் போது அவங்களுக்குள்ளார வந்து அந்த ஷிஃப்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உணர்றாங்க. நம்ம வந்து நினைப்போம், நம்ம ஓகே எல்லாம் எனர்ஜி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்ப வந்து நம்ம மாத்திரம்தான் எனர்ஜி பீயிங், அதாவது ஒரு உயிரினங்கள் மாத்திரம்தான் எனர்ஜி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா வந்து நம்ம கையில இருக்க பெண்ணும் எனர்ஜி தான், நம்ம நடக்கிற தரையும் எனர்ஜி தான், எல்லாமே நம்ம பாக்குறது. அதாவது எனர்ஜி இல்லாத இடம்னு ஒண்ணு கிடையாது, எனர்ஜி இல்லாத ஒரு பொருள் அப்படின்னே ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து உள்ளார இப்ப இன்னைக்கு சொல்றதெல்லாம் அவங்க வந்து நம்மளுடைய மைண்ட் செட் வந்து இன்னைக்கு பூராவே அவங்க வந்து சொல்ற கருத்துக்கள் எல்லாமே நம்ம மைண்ட் செட்டை நம்ம வந்து மேக் பண்ணிக்கணும். உண்மையை நோக்கி நம்ம வந்து நகரணும், அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வரணும். அப்பதான் நம்மளால வந்து இப்ப வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் பண்ணணும், டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஏன் டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும் இல்லையா, அப்பதான் நீங்க வந்து டாக்டருக்கு படிக்கவே முடியும். அந்த மாதிரி தான் இவங்க வந்து நம்மளுக்கு ஃபுல்லா வந்து இந்த நம்மளுடைய மைண்ட் செட்டை வந்து ரெடி பண்றாங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆஹ் அவங்களுடைய ட்ரிக்ஸ், அவங்க எனர்ஜி கோட் ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ரிவீல் பண்ணுவாங்க. ஓகே மாஸ்டர்? ஸோ நம்ம வந்து ஆஹ் இந்த இந்த பிசிக்கல் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, இந்த உடலுக்குள்ளார இருக்கிறது நம்ம வந்து நம்ம மனுஷங்கள் வந்து ஒரு 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 இன்டெலிஜென்ட் பீயிங், ஒரு ஞானம் ஞானம் நம்மளுடைய ஒரு எனர்ஜி, கான்சியஸ் எனர்ஜி அப்படிங்கிறது. ஆக்சுவலா யூனிவர்ஸ் ஃபுல்லாவே வந்து எனர்ஜி தான். அதுலயும் முக்கியமா நம்ம வந்து கண்டிப்பா எனர்ஜி பீயிங் மாத்திரம்தான் அப்படிங்கறத வந்து அவங்க அடிச்சு சொல்றாங்க. நம்ம ஆனா இந்த பிசிக்கலா வந்து எல்லாமே பாக்குறோமே, இந்த கையில வந்து இந்த மொபைல் இருக்கு இல்லையா, இத டச் பண்ண முடியுது, ஃபீல் பண்ண முடியுது, எப்படி நம்ம எனர்ஜி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, எனர்ஜி தான் வந்து நம்மளுக்கு கம்ப்ரஸ் ஆகி நம்மளால பார்க்கக்கூடிய, உணரக்கூடிய
ஒரு வஸ்துவா மேட்டரா எனர்ஜி மேட்டரா வந்து கம்ப்ரஸ் ஆனோடனே அது வந்து மேட்டரா நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதை தான் நம்ம வந்து இது லைட் வேவ், இது சவுண்ட் வேவ், இது எண்ணங்கள், இது வந்து லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம வச்சிருக்கிறோம். பட் ஆனா அடிப்படை லெவல்ல வந்து எல்லாமே எனர்ஜி தான் அப்படிங்கறது சொல்றாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இப்ப நீராவி இருக்கு இல்லையா, நீராவி வந்து அப்படியே கண்டன்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து தண்ணி ஆகுது. அந்த தண்ணி இன்னும் கண்டன்ஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஐஸ் கட்டியா மாறுது இல்லைங்களா? சோ ஆனா ஐஸ் கட்டி தான் அந்த நீராவி, எல்லாமே ஒண்ணுதான். அது வந்து கண்டன்ஸ் ஆகும்போது அதனுடைய மாலிகுல்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு டென்ஸ் மேட்டரா நம்மளுக்கு வந்து கிடைக்குது இல்லைங்களா? அததான் அவங்க சொல்றாங்க. சோ எனர்ஜி வந்து கண்டன்ஸ் ஆகும்போது தான் அந்த பிசிக்கல் ஃபார்ம்ல எடுக்குது. பட் பேசிக்கலா நம்ம எல்லாமே வந்து எனர்ஜி தான் அப்படிங்கிறாங்க. சோ அவங்க வந்து சொல்றாங்க, நான் வந்து எனர்ஜி மெடிசனோட அது எங்க அப்பா வந்து பெரிய கைரோபிராக்டிக் டாக்டர் இல்லைங்களா? அவங்க நேத்தே சொன்ன மாதிரி அவங்க வந்து காலேஜ்ல வந்து ரிசர்ச் பண்றவரு, சொல்லி கொடுக்குறவரு, ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ பாக்குறவரு. அவர் தான் எனர்ஜி மெடிசன் அப்படின்னு நேத்து பார்த்த மாதிரி பெஸ்ட் டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக்கே அவர் தான் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாரு, கண்டுபிடிச்சிருந்தாரு. அவர் கூட சேர்ந்துதான் நான் வந்து இவ்வளத்தையும் நான் வந்து பார்த்தேன். ஓகே, எனர்ஜினா அப்ப வந்து லைட்டா எனக்கு வந்து புரிஞ்சுது. ஆனா இந்த அவேக்கனிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா இந்த எனர்ஜிங்கிறதுக்கு வேற டைமென்ஷன்ல வந்து எனக்கு வந்து புரிதல் வந்தது. இத்தனை வருஷமா நான் நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து ரொம்ப கம்மி. இது இது அதுக்கும் மேல ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இதுக்கு வந்து நம்மளே அந்த உண்மையான பொருள் அப்படின்றத உணர்ந்தேன் அப்படிங்கறது சொல்றாங்க. இதுல வந்து எல்லாமே எனர்ஜி, நம்மளுடைய இந்த பிசிக்கல் பாடி ஆகட்டும், மைண்ட் ஆகட்டும், எண்ணங்கள் ஆகட்டும், ஏன் இந்த போன்ஸ், ஃபிளஷ், மசில், எல்லாமே எனர்ஜி தான். நம்ம எல்லாம் வந்து ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு மல்டி டைமென்ஷனல் பீயிங். நம்ம எல்லாம் வந்து எனர்ஜியால உருவாக்கப்பட்ட, எப்படி நம்ம வந்து ஒரு லெகோஸ்ல வந்து பில்டிங் கட்டுறோமோ அந்த மாதிரி எனர்ஜியால உருவாக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட நம்ம ஒரு மல்டி டைமென்ஷனல் பீயிங் அப்படிங்கிறாங்க. இந்த உண்மையை வந்து நம்மளுக்கு எவ்வளவு தூரம் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப் வந்து பெயினாவோ இல்ல ரொம்ப சந்தோஷமாவோ வந்து வாழ்றதுக்கான ஒரு இது. இந்த ஞானம், அடிப்படை ஞானம் இருக்கிறவங்களாலதான் வந்து பெயின்லெஸ்ஸா ஒரு ஆனந்தத்துல அப்படி வாழ முடியும் அப்படிங்கிறத வந்து ஆத்தர் வந்து நம்புறாங்க. சோ வந்து ஆத்தர் சொல்றாங்க, என்னுடைய இந்த அவேக்கனிங்க்கு அதுக்கு என்ன சொல்றது, அவங்களுக்கு வந்து இந்த அவேக்கனிங் வந்தது இல்லைங்களா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து அவங்களுடைய அப்பா கூட சேர்ந்து வேலை செஞ்சதுல சில அந்த எனர்ஜி ரிலேட்டடா தான் அவங்க வேலை செஞ்சாங்க. அதுல அவங்களுக்கு பதிலே கிடைக்கல. அதனால அவங்க வந்து எனக்கு வந்து அந்த அவேக்கனிங் மூலமா நான் வந்து ஒரு பியூர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வந்து லைட்டா எனக்கு ஏற்பட்டிருக்குது. நான் வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி ஃபார்ம் அப்படிங்கிறது எனக்கு சென்ஸ் ஆகுது. அது எனக்கு ஒரு புது விஷயமா இருந்தது. ஆனா அதுக்கான அது என்ன, ஏது, எப்படி அப்படிங்கிறதுக்கான பதில் எனக்கு கிடைக்கல. அப்பா கூட வேலை செய்யும் போது எனக்கு வந்து கிடைக்கல. நானும் அந்த என்னுடைய பிராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கல. அதனால நான் வந்து ஈஸ்டர்ன் ட்ரெடிஷன், அதாவது நம்ம நம்ம நாட்டு விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து கத்துக்க ஆரம்பிச்சாங்க. யாரு நம்மளுடைய இதுல வந்து இதெல்லாம் பிராக்டிஸ் பண்றாங்களோ, நிறைய சேஜஸ், சயின்ஸ் குருமார்கள், அவங்க கிட்ட எல்லாம் வந்து போய் கேட்க ஆரம்பிச்சேன். அதனால நான் என்ன பண்ண வேண்டியதா இருந்தது, நான் என்னுடைய ஃபேமிலி பிசினஸ விட்டுட்டு நான் வந்து இந்த பாடத்தை கத்துக்கிறதுக்கு, நான் கத்துக்கிட்ட விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு, இந்த மெடிடேஷன், இந்த யோகா இந்த சைட்ல அவங்க வந்துடுறாங்க. இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு நான் வந்து ஈஸ்டர்ன் சைடா வந்தேன். அதை கத்துக்கிட்டது சொல்லி கொடுக்கறதுக்காக நான் வந்து என்னுடைய ஃபேமிலி பிசினஸ்ல இருந்து நான் வந்து வெளில வந்தேன். நான் நினைச்சேன் எங்க அப்பா அது வந்து புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு. அவருக்கும் அது அவர் புரிஞ்சுக்கிட்டேன்னு தான் சொன்னாரு. ஏன்னா அவரும் வந்து அவங்களுடைய ஃபேமிலி பிசினஸ்ல இருந்து வெளில வந்துதான் இந்த கைரோபிராக்டிக் பிராக்டிஷனரா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அதுவும் எதுக்குன்னா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களால முடிஞ்சது மக்களை வந்து ஹீல் பண்ணணும் அப்படிங்கறதுதான் அவருடைய நோக்கமாவும் இருந்தது. ஆக்சுவலா நானும் அதை தான் பண்றேன். ஆனா வந்து வேற விதமா பண்றேன். நான் எனக்கு வந்து 51 வயசு இருக்கும்போது எங்க அப்பா வந்து இறந்தாரு. அப்ப வந்து அவர் பக்கத்துலதான் இருந்தேன். அவர் அவர் தான் எனக்கு எல்லாமே. ஆஹ் அவர் வந்து சொன்னாரு, நான் வந்து என்ன சொல்றது, நீ வந்து என்னுடைய ரொம்ப
அன்பான பொண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் தவறிட்டாரு. 2 வாரம் கழிச்சு வந்து நான் வந்து ஒரு விமென்ஸ் ரெட்ரீட் வந்து நான் கண்டக்ட் பண்றதுக்காக நான் ரெடி ஆயிட்டு இருந்தேன். அந்த ரெட்ரீட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து என்னோட பிரதர் வந்து எனக்கு வந்து மெயில் பண்ணான். இதுதான் அப்பாவுடைய வில் அப்பாவுடைய உயில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மெயில் பண்ணான். ஆக்சுவலா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மாவா இறந்துட்டாங்க. ஸோ அப்பா வந்து உயில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த உயில்ல வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, இருக்கிற எல்லா எஸ்டேட்டும் எல்லா ப்ராப்பர்ட்டியும் என்னுடைய 2 பிரதர்ஸ் மேல மாத்திரம் தான் எழுதி வச்சிருந்தாரு. எனக்கு உடனே சந்தேகம் வந்துருச்சு. என்ன எங்க அப்பாக்கு வந்து அவர் இறக்கும்போது கூட சொன்னாரு இல்ல, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்னை வந்து உம், என்ன என் மேல பாசமே இல்லையா? சும்மாதான் அவர் சொன்னாரா இறக்குற டைம்ல? நான் வந்து என்ன சொல்றது, இந்த அஹ், நான் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முழுமையா என்னை ஒதுக்கிட்டு எல்லாம் தம்பிங்களுக்கு மாத்திரம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப அழுகையா வந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இருந்துட்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இறுக்கமான மனநிலையில இருந்தேன். ஆக்சுவலா எனக்கு காசு பணம் அதுக்கு அதெல்லாம் வந்து தேவையில்ல. எனக்கு சொத்து வேணும் அப்படின்லாம் ஆசைப்படல. ஜஸ்ட் ஏதாவது ஒரு ப பழைய புக்கு கொடுத்திருந்தாலாச்சும், அதாவது அவரது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு குடுக்கணும் இல்லைங்களா? இப்ப இது நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு எதுவுமே கொடுக்காம எல்லாம் ஒருத்தங்களுக்கு மாத்திரம் செஞ்சா எப்படி இருக்கும்? அட்லீஸ்ட் அம்மாவுடைய பழைய துணி, அம்மாவுடைய பழைய saree அது வச்சு நம்மளுக்கு கொடுக்கணும் இல்லையா? ஜஸ்ட் ஒரு ஒரு ரெகக்னிஷனுக்கு உன் மேல பாசம் வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஒரு சிம்பலா இருக்கும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி வந்து ஆத்தர் வந்து டாக்டர் சு மோட்டார் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால அவங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. சோ அப்ப வந்து நான் இவ்வளவு நாள் பண்றதெல்லாம் வந்து அப்பா வந்து ஏத்துக்கவே இல்ல. நான் வந்து அஹ், சின்ன வயசுல இருந்து அவருடைய அப்ரூவல், அவரு வந்து அவர் சொல்றது சரி, அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே, அவர் சந்தோஷப்படுத்துறதுக்காகவே நான் ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பார்த்து செஞ்சேன். அவரை மாதிரி ஆகணும், அவருக்கு பிடிச்ச இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் பண்ணேன். இப்படி பண்ணிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இருந்து கூப்பிடுறாங்க. இப்ப நான் வந்து ரெட்ரீட்டுக்கு போகணும். அதனால பின்னாடி இருந்து டாக்டர்ஸும் நீங்க ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெசிலிட்டேட்டர் வந்து கூப்பிடுறாங்க. இப்ப நான் வந்து இவ்வளோ ஒரு துக்கத்துல இருக்கேன். நான் இப்ப போய் கிளாஸ் எடுக்கணும். எப்படி நான் கிளாஸ் எடுக்க போறேன்? சரி, நம்ம இப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகணும். அதனால வந்து நான் வந்து எனர்ஜெட்டிக்கலா வந்து நான் வந்து என்னுடைய அலைன்மெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய எனர்ஜிஸ் எல்லாம் வந்து ஒருங்கிணைச்சேன். நான் 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 என்னுடைய அஹ், கடந்த 15 வருஷமா நான் வந்து அந்த எனர்ஜி கோர்ஸ் டெவலப் பண்ணேன் இல்லையா? அது மூலமா நான் வந்து என்ன நானே ஐ புட் டுகெதர் மை செல்ஃப், என்ன நானே ஒருங்கிணைச்சு டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் காம் டவுன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னுடைய உடம்ப வந்து காம் டவுன் பண்ணேன். நான் வந்து சேஃபா தான் இருக்கேன், பீஸ்ஃபுல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு சென்ஸுக்கு வந்தோடனே என் உடம்பு வந்து ரொம்ப காம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் மைண்ட் வந்து காம் பண்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். அது கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து என் மைண்டும் வந்து ரொம்ப பிரைட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த எந்த விஷயமும் என்ன பாதிக்காத அளவுக்கு எல்லாமே ஓகேவா இருக்கு, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்குள்ள அந்த அந்த சென்ஸ் வந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப டிப்ரெசிங்கா அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப வருத்தமா இருந்தேன். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே எனர்ஜி கோட் சப்ளை பண்ண உடனே எனக்கு வந்து ஓகே பரவாயில்ல, எவ்ரிதிங் இஸ் ஃபார் குட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அமைதியான மனநிலைக்கும் வந்து நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்பா வந்து உண்மையான பாசம் தான் என் மேல வச்சிருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் வந்து அவர் வந்து நம்மள வந்து ஏமாத்தி இருக்க மாட்டாரு. இதுக்கு பின்னாடி நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு பிரைஸ் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு வந்து எப்போ கரெக்டான தருணம் வரணுமோ அப்ப வந்து இந்த விஷயங்கள்லாம் எனக்கு வந்து புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளார வந்து ஒரு எண்ணம் வந்தது. வந்த உடனேவே எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் வந்தது. எனக்கு ரொம்ப எனர்ஜி கிடைச்சது. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் எனர்ஜி வந்து ஃபுல் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு நான் வந்து போய் நான் வந்து கிளாஸ் நடத்தினேன். சோ இதுதான் நம்மளுடைய அந்த உண்மையான ஒரு உள்ளார இருக்கிற அந்த ஒரு பிரைட்னஸ். அதுதான் நம்ம அது டக்குன்னு நம்மளால அந்த மாதிரி ஒரு நம்மளுடைய ஓன் செல்ஃபுக்கு வந்து மாற முடியும் அப்படிங்கறத வந்து நான் கான்சியஸாவே நான் வந்து அப்ளை பண்ணி நான் அந்த மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க.
அப்படின்னு ஆத்தர் சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சோ இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அவங்க வந்து கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வீக்கெண்ட் திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அவங்களுக்கு வந்து அதே மாதிரி சோகமாகுது. என்னதான் வந்து ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட் ஆனாலும் திரும்ப வந்து சே அப்ப நம்மளுக்கு வந்து இப்படி கொடுத்துருக்கலாமே, ஏன் நம்மள வந்து ரெகக்னைஸே பண்ணலையே, அஹ் ஏன் நம்மள வந்து ஏத்துக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எனக்கு வந்து எமோஷனலா டவுன் ஆகும் போதெல்லாம் நான் இந்த எனர்ஜி கோட்ஸ் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்னும் எனக்கு வந்து ரொம்ப ரிலீவ் ஆச்சு. டோட்டலா ரிலீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளார இருந்து எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து உள்ளார ஓகே இதுக்கு மேல ஒரு ஹையர் பர்பஸ் இருக்கு உனக்கு. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு வந்து தெரியப்படுத்தும் அப்படிங்கறது உள்ளார இருந்து ஆணித்தனமா உள்ளார ஒரு இன்ட்யூஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து வந்துகிட்டே இருந்தது. இதே எனக்கு வந்து இன்கேஸ் சப்போஸ் எனக்கு அந்த அவேக்கனிங் வராம இருந்து நான் இந்த எனர்ஜி கோட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்காம இருந்திருந்தா இந்த இன்சிடென்ட்டுக்கு எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருந்திருப்பேன் தெரியுமா? நான் வந்து ஃபுல்லா உடைஞ்சு போயிருப்பேன். என்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பேன். நான் வந்து இதுக்கு ஒர்த்தே இல்ல. அப்பாவுடைய பாசத்துக்கு நான் ஒர்த்தே இல்லைன்னு நினைச்சிருப்பேன். இல்லைன்னா ரொம்ப கோவப்பட்டிருப்பேன். கோவப்பட்டு இவங்கெல்லாம் விட்டு ஃபேமிலியை விட்டு ரொம்ப தூரம் போயிடணும் அப்படின்னு நினைச்சிருப்பேன். அதனால வந்து ரொம்ப பிரச்சனையை சந்திச்சிருப்பேன். அது மாத்திரம் இல்லாம அப்பாவை ஃபாலோ பண்ணி தான் நான் இந்த ப்ரொஃபஷனுக்கே வந்தேன். இந்த ப்ரொஃபஷனையும் கைவிட்டிருப்பேன். மொத்தத்துல வந்து ஒரு பேத்தட்டிக்கான ஒரு பெயின்ஃபுல்லான லைஃப்ல எல்லாம் வாழ்ந்திருப்பேன். இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா இதுதான் நம்ம வந்து ஒரு ரியாலிட்டியாவே நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஏன்னா ஹம், இந்த ஒரு 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 கஷ்டமான சுச்சுவேஷன் வரும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா இது வந்து இன்னடிக்குவேசி நம்மளுக்குள்ளார நம்ம வந்து ஒரு முழுமையான ஆள் இல்ல அப்படிங்கறது நம்மளுக்கு நம்ம வந்து அதை நம்பிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து ஓகே இது இது அச்சீவ் பண்ணா கம்ப்ளீட் ஆகும் நம்ம லைஃப். இது வந்தா நம்ம சந்தோஷமாகும். இந்த ஏன்னா 50 வயசுக்கு மேல நான் நிம்மதியா இருப்பேன் அப்படியெல்லாம் நம்ம வந்து யோசிக்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் எங்கன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் லேக்னஸ் அந்த இடத்துலதான் நம்ம இப்ப எல்லாம் இருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம அதை பாக்குறோம். அதுல இருந்து நம்மளுக்கு இன்னொரு இன்னொரு முகமும் இருக்கு நம்மளுக்கு. இதெல்லாம் இல்லாம எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு, எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கு, எல்லாமே சரியாதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு இல்லைங்களா? அதுதான் நம்மளுடைய ஆத்மார்த்தமான அந்த தன்மை. அதுதான் ஆத்தர் வந்து சோல்ஃபுல் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கும் நம்ம மைண்ட் வந்து சொல்ற கதை ஓகே நீ சரியில்லை அப்படி இப்படின்னு நம்ம மைண்ட் சொல்லுது இல்லைங்களா? அந்த கதைக்கும் அந்த பற்றாக்குறை அந்த லேக்குக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம வந்து ஓகே இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு வீடு இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், எதுவுமே பிசிக்கலா இல்லாம இருக்கலாம். ஆனா அதெல்லாம் நம்மளுடைய பற்றாக்குறை கிடையாது. ஆனா நம்ம நம்புறோம் இல்லையா நம்மளுக்கு அது வராது, நம்மளுக்கு அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நம்ம முழுமையான ஆளுங்க இல்ல, முழுமையான ஒரு பீயிங் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் அங்க வந்து ரொம்ப உம் ஒரு தப்பான பாதை. அதுதான் நம்மளுடைய கிஃப்ட் நம்மளுடைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பேர்டனா மாத்துது. அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து யாரா என்ன சொல்றது அன்பை கூட வந்து கொஸ்டின் பண்ண வைக்குது. யாரா காட்டுற அன்பை கூட கொஸ்டின் பண்ண வைக்குது. ஏதாவது கொஞ்சமா ஸ்ட்ரெஸ் ஆனா அதையே அந்த மொமெண்ட்ல இருந்து அதையே வச்சு நம்ம வந்து ஒரு லைஃப் லாங் டிசீஸா நம்ம வந்து மாத்திக்கிறோம். ஆக்சுவலா இதுல குட் நியூஸ் என்னன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு உண்மையற்ற நிலையில நம்ம இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நம்ம அப்படியே நம்ம மைண்ட் சொல்ற அந்த ஓல்டு ஸ்டோரியிலேயே அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு எனர்ஜி பீங்கிறதுனால நம்மளால கிரியேட் பண்ண முடியும். நம்மளுடைய லைஃப வந்து பெட்டரா வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா நம்மளும் எனர்ஜி பீயிங், எல்லாமே எனர்ஜிங்கும் போது எல்லாமே நம்மளால மாடிஃபை பண்ண முடியும் இல்லைங்களா? சோ அதுதான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியை தான் நம்ம வந்து ரொம்ப புரிஞ்சுக்கணும், ரொம்ப டீடைல்டா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. சோ வந்து எனக்கு வந்து நான் இந்த அவேக்கனிங் ஸ்டேட் நடந்தது இல்லைங்களா? அதாவது ஆத்தருக்கு அவேக்கனிங் ஸ்டேட் நடந்தது இல்லையா? நான் அப்ப வந்து அந்த ரே ஆஃப் லைட் அந்த அந்த ஒளி கீற்றுக்குள்ள ஒளியா அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமான அனுபவமா இருந்தது. அதுதான் உண்மை. அதுதான் உண்மையான முழுமையான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இருந்தது. அது எப்படி இருந்தது அப்படின்னா ஸ்கூபா டைவ் இது இருக்கு இல்லைங்களா? மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஸ்கூபா டைவ் பண்ணுவாங்க இல்லையா? கடல் கடியில போய்
பார்ப்பாங்க இல்லையா? சோ கடல் கடியில போய் பார்க்கும்போது, அந்த கடல் வந்து எவ்ளோ வொண்டர்ஃபுல்லா இருக்குது. அதே நம்ம கரையில இருந்து பார்க்கும்போது, ஓகே கடல், அலை வந்துகிட்டு இருக்கு. 2த்துக்குமே ரொம்ப வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி இருந்தது. நான் வந்து அந்த அவேக்கனிங் ஸ்டேட்ல இருக்கும்போது, அந்த ஒளி கீற்றுக்குள்ளார நானே அந்த ஒளி கீற்றா இருக்கும்போது, நான் வந்து ஒரு முழுமையான ஒரு மனுஷியா, முழுமையான செல்ஃபா வந்து எனக்கு இருந்தது. அங்க எனக்கு தேவைங்கிறது எதுவுமே கிடையாது. அம் ம் இத பண்ணணும், அத பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு எதுவுமே இல்ல. ஒன்லி அப்படியே ஒன்னஸ்ல இருந்தேன். எல்லாத்தோடையும் கலந்து நான் இருந்தேன். அப்ப எனக்கு வந்து அதுதான் என்னுடைய வீடு அப்படின்னு தோணுச்சு. ஸோ எப்பயுமே அங்க தான் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு அ ஒரு ஒரு ம் ஆசை வந்து உள்ளுக்குள்ளார இருந்துகிட்டே இருந்தது. இப்ப கூட வந்து எதுனாலும் நான் வந்து என்னுடைய அந்த வீட்டுக்கு, அந்த சென்ஸ் அந்த ஃபீலிங்க்கு தான் நான் வந்து இருப்பேன் அப்படின்றது சொல்றாங்க.